Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding biologists and their importance or scientists and their importance part 2. உயிரியல் அறிஞர்கள் அவர்களின் முக்கியத்துவம் அல்லது அறிவியல் அறிஞர்கள் அவர்களின் முக்கியத்துவம் பாகம் 2 பார்க்கலாம் என்று இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான். ஸோ சில சயின்டிஸ்ட் நேம்லாம் we should remember, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியவை for NEET examination as well as for our life. நம்முடைய வாழ்க்கைக்காகவும் NEET examinationக்காகவும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா they did a lot of experiments for the development of science. அறிவியலின் முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் இவர்கள். கார்ல் லின்னேயஸ் ஏற்கனவே பார்த்தோம். கரோலஸ் லின்னேயஸ், artificial system of classification introduced by Carl Linnaeus. செயற்கை வகைப்பாட்டு முறையினை அவர் அறிமுகப்படுத்தினார். Two kingdom system of classification, இரண்டுலக வகைப்பாடு என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை இவர் தான் அறிமுகப்படுத்தினார். He classified the living organisms into plantae and animalia. உயிரினங்களை இரண்டாக பிரித்தார். ஒன்று தாவரங்கள் பிளான்டே, மற்றொன்று விலங்குகள் அனிமாலியா என்று இரண்டாக பிரித்தார். Genera Plantarum, Species Plantarum, Systema Naturae, Flora Luponica, Hortus Atlanticus என்ற எண்ணற்ற நூல்களை எழுதினார். இதில் ஸ்பீஷீஸ் பிளான்டாரம் இது உன்னோட என்சிஆர்டி புக்ல செகண்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை சொல்லிட்டு வரேன். ஸ்பீஷீஸ் பிளான்டாரம் உனக்கு தெரியும். பைனாமியல்ஸ் ப்ராப்பர்லி யூஸ்ட் பை கார்ல் லின்னேயஸ், இருசொற்பெயரிடு முறையினை சரியான விதத்தில் பயன்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் என்பது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் த ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல். ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் 3 kingdom system of classification, அதாவது உயிரினங்களை மூன்றாக பிரித்தார். மூன்றுலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தினார். and introduced the term protista. புரோட்டிஸ்டா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லினை அறிமுகப்படுத்தினார். புரோட்டிஸ்டா உங்களுக்கு தெரியும், யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு புரோட்டிஸ்டுகள் என்ற பெயர். அந்த புரோட்டிஸ்டாங்கிற டேர்மை யூஸ் பண்ணார். அவர் தான் லிவிங் ஆர்கானிசத்தை 3 கிங்டமா பிரிச்சார். புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. புரோட்டிஸ்டாக்கள், தாவரங்கள், விலங்குகள் என்று 3ஆக உயிரினங்களை பிரித்தார். அதே மாதிரி he defined the term ecology. சூழ்நிலையியல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லினை முதலில் விளக்கியவரும் இந்த ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் உங்களுக்கு தெரியும். அப்ப 3 kingdom system of classification, மூன்றுலக வகைப்பாடு. The scientist introduced the term protista. protista என்ற சொல்லினை பயன்படுத்தியவர், முதலில் பயன்படுத்தியவர். Then defined ecology, சூழ்நிலையியல் என்ற ஒரு சொல்லினை வரையறுத்தவர். The interaction between living biotic and abiotic components, உயிருள்ள உயிரற்றவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினை பற்றும் பயிலும் ஒரு அறிவியல் அப்படிங்கிறத சொன்னார். Next is Copeland. The scientist Copeland introduced 4 kingdom system of classification and introduced the term Monera. நான்குலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர் கோப்லாண்ட். இந்த 4 உலகத்துல மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. இந்த மொனிரா, புரோட்டிஸ்டா தாவர உலகம், விலங்குலகம்னு வச்சுக்கோங்க தமிழ்ல. மொனிரா யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஒரு செல்லினால் ஆன ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு மொனிரா என்ற பெயர். அந்த டேர்மை யூஸ் பண்ணார். அப்ப 2 kingdom கார்ல் லின்னேயஸ், 3 kingdom ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல், 2 உலகம் 3 உலகம். Then 4 kingdom system of classification, 4 உலக வகைப்பாடு கோப்லாண்ட். அதோட முக்கியம் he introduced the term Monera. Monera என்ற சொல்லினை இவர் அறிமுகப்படுத்தினார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Next scientist R.H. Whitaker. R.H. Whitaker introduced 5 kingdom system of classification. 5 உலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர் R.H. Whitaker. Monera, Protista, Plantae, Fungi, Monera, Protista, Fungi, Plantae, Animalia. Monera, Protista, பூஞ்சைகள், தாவர உலகம், விலங்குலகம். Unicellular prokaryotic organisms comes under Monera. ஒரு செல்லினாலான prokaryotic உயிரினங்களுக்கு Monera என்று பெயர்.
Here it is Monira. Then protista. Unicellular eukaryotic organisms ஒரு செல்லினாலான eukaryotic உயிரினங்கள். Multicellular eukaryotic heterotropic organisms comes under fungi. பல செல்லினால் ஆன பரஜீவி உணவூட்டத்தை நடத்துகின்ற யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு வித் செல் வால், அதை நாம் பூஞ்சைகள் என்று அழைப்போம், செல் சுவரை பெற்றிருக்கும். மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் பிளான்டே. பல செல்லினாலான சுயஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்துகின்ற யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு தாவர உலகம் என்று பெயர். மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் அனிமாலியா. பல செல்களினாலான பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்துகின்ற யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு விலங்குலகம் என்று பெயர். So unicellular eukaryotic, unicellular prokaryotic organisms Monera, unicellular eukaryotic organism Protista, multicellular eukaryotic heterotropic organism with cell wall fungi. The cell wall is made up of fungal cellulose or chitin. Multicellular eukaryotic autotrophic organisms Plantae. Multicellular eukaryotic heterotropic organism without the cell wall Animalia. ஒரு செல்லினாலான ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு மொனீரா என்று பெயர். ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு புரோட்டிஸ்டா என்று பெயர். பல செல்களினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்கள் செல் சுவரானது செல்லுலோஸ் கிடையாது, பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டினால் ஆனது. பரஜீவி உணவூட்டத்தை நடத்துவது பூஞ்சைகள். பல செல்களினாலான சுயஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்துகின்ற யூகாரியோட்டிக் உயிரினங்கள் செல் சுவரை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் தாவர உலகம். பல செல்களினாலான யூகாரியோட்டிக் பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்தும் செல் சுவரற்ற விலங்குகள், செல் சுவரற்ற உயிரினங்கள் விலங்குலகம். இது நீ ஞாபகம். அடுத்தது ஜார்ஜ் பெந்தமன் சர் ஜோசப் டால்டன் ஹூக்கர். பெந்தமன் ஹூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். He introduced natural system of classification. இயற்கை வகைப்பாட்டு முறையினை அறிமுகப்படுத்தியவர் ஜார்ஜ் பெந்தம் அண்ட் சர் ஜோசப் டால்டன் ஹூக்கர். ஜெனரா பிளான்டாரம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினா, and they described around 97,205 plant species in 202 orders now known as families. இவர்களுடைய வகைப்பாட்டிலே 97,205 சிற்றினங்கள் காணப்பட்டன. 202 துறைகளாக பிரித்தார். Now it is known as families. இப்பொழுது குடும்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Then Louis Pasteur, the term virus, the term venom, the term poison coined by the scientist Louis Pasteur. வைரஸ் என்ற சொல்லை புனைந்தவர், நஞ்சு என்றதை குறிப்பிட்டவர். அதே மாதிரி பாய்சனஸ் ஃப்ளூயிட், நச்சுத்தன்மை உள்ள திரவம் என்றதை குறிப்பிட்டவர் லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறது ஞாபகம். லூயிஸ் பாஸ்டியர் உங்களுக்கு தெரியும். வைரஸஸ் நான் செல்லுலர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷுவஸ் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை புரோட்டீன் ஷீட். செல்லமைப்பற்ற நான் செல்லுலர், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே காணவல்ல, இன்ஃபெக்ஷுவஸ் நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த இன்ட்ரா செல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட், உயிருள்ள செல்லின் உட்புறத்தை மட்டும் உயிர் வாழும் திறன் பெற்ற நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை புரோட்டீன் ஷீட், புரத உரையினால் சூழப்பட்டிருக்கும் நியூக்ளிக் அமிலத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினத்தை நாம் வைரசுகள் என அழைக்கிறோம். அது நெக்ஸ்ட் இஸ் டிமிட்ரி ஐவனோஸ்கி. டிஸ்கவரி ஆஃப் வைரஸ், வைரஸ் கண்டுபிடிப்பில் இவருடைய ரோல் ரொம்ப முக்கியம். என்ன இவர் பண்ணார்? டிஸ்கவரி ஆஃப் வைரஸ், வைரஸ் கண்டுபிடிப்பு. What is the role of Dmitry Ivanovsky? Ivanovsky என்ன பண்ணார்? இவர் பாக்டீரியல் ஃபில்டர் மூலமா he filtered the extract obtained from tobacco. புகையிலையோட வடி திரவம் இருக்கு போறவங்கள அதை வடிகட்டினார், இந்த திரவத்தை வடிகட்டினார். அப்ப என்ன பண்ணார்னா, அந்த ஃபில்ட்ரேட் இருக்கு போறவங்கள கீழே வந்தது, அதுல வைரஸஸ் இருந்தது. அப்புறம் என்ன சொன்னார், இந்த இன்ஃபெக்ஷுவஸ் சப்ஸ்டன்ஸ் the virus is smaller than bacteria. அதாவது நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த புகையிலை மொசைக் வைரஸ் நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த உயிரினம் பாக்டீரியாவோட சின்னதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ இது அவரோட ரோல் முக்கியம். தென் M.W. Beijering, அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் லீஃப் இன்ஃபெக்ட் ஆன இலையிலேருந்து வந்த அந்த இன்ஃபெக்டிவ் ஜூஸ் இருக்கு பாருங்களே, அந்த திரவத்தை கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம், லிவிங் இன்ஃபெக்ஷுவஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்க ஞாபகம்.
அதுக்கப்புறமா யாருன்னா WM ஸ்டான்லி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவரோட ரோல் உங்களுக்கு தெரியும். வைரஸை கிறிஸ்டல் ஆக்கினார். கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வைரஸஸ், வைரஸ்களை படிகமாக்கினார். எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்தையும் படிகமா மாற்ற முடியாது. we are not in a position to convert a living organism into a crystal. ஆனா இவர் என்ன பண்ணார், வைரஸ்களை படிகமாக்கினார். இட் இஸ் a non living character of virus. இது வைரஸின் ஒரு உயிரற்ற பண்பு. வைரஸ்க்கு உசுறு உண்டா இல்லையா, லிவிங்கா நான் லிவிங்காங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதனால இது ஒரு நான் லிவிங் கேரக்டர், உயிரற்ற பண்பு. அதே மாதிரி டிஓ டைனர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், he used the term, he coined the term viroids. Virion, viroids, prions and virozoids. இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு தெரியும். வீரியான்னா இன்ஃபெக்ஷுவஸ் வைரஸ் பார்ட்டிகல், நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த ஒரு வைரஸ் மூலக்கூறினைத்தான் நாம் என்னவென்று அழைக்கிறோம் என்றால் வீரியான் என்று அழைப்போம். அதே மாதிரி if the nucleic acid portion is infectious in nature, we are calling it as viroids. நியூக்ளிக் அமிலமானது நோயினை உண்டாக்கும் திறனை பெற்றிருந்தால் அதற்கு விரோய்ட்ஸ் என்ற பெயர். டிஓ டைனர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த விரோய்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி prions, the term prions coined by Olfer et al. Olfer அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து prion-ங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார். If the proteinaceous substance is infectious in nature, we are calling it as prions. புரத மூலக்கூறானது நோயினை உண்டாக்கும் திறனை பெற்றிருந்தது என்றால் அதற்கு பிரியான் என்று பெயர். வைரஸ் உங்களுக்கு தெரியும், நியூக்ளியோ கேப்சிட். வைரஸ்னா உனக்கு தெரியும், நியூக்ளிக் அமிலம், புரத உரையால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலம், அதுக்கு தான் நியூக்ளியோ கேப்சிட்னு பேர். அது வீரியான்ல வரும். Nucleic acid மட்டும் either DNA or RNA infectious in nature, we are calling it as a viroids. DNA-வோ RNA-வோ அல்லது நியூக்ளிக் அமிலமோ நோயினை உண்டாக்கும் திறனை பெற்றிருந்தது என்றால் அதற்கு விரோய்ட் என்று பெயர். அதை கண்டுபிடிச்சது டிஓ டைனர் அப்படின்னு சயின்டிஸ்ட். Prions, if the proteinaceous substance is infectious in nature, we are calling it as a prions. புரதமானது நோயினை உண்டாக்கும் திறனை பெற்றிருந்தது என்றால் அதற்கு பிரியான்கள் என்று பெயர். அதை கண்டுபிடிச்சது ஆல்ஃபர் எட் ஆல். அதுக்கப்புறம் இங்க நீங்க பாக்குறப்ப கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட், இதுல உனக்கு 3 படிச்சிருப்பேன். ஜீன் டிரான்ஸ்ஃபரன்ட் பாக்டீரியா, ஜீன்களில் பாக்டீரியன்களில் ஜீன் பரிமாற்றம். ஏன்னா பாக்டீரியால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. பாக்டீரியாவில் பாலினப்பெருக்கம் இல்லை. ஆனா பாலினப்பெருக்கம் மாதிரியே சில திங்ஸ் நடக்கிறது. அதாவது ஒன்லி ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர் டேக்ஸ் பிளேஸ். ஒரு பாக்டீரியாவிலிருந்து மற்றொரு பாக்டீரியாவிற்கு ஜீனானது டிஎன்ஏவானது செல்கிறது. அதை நம்மளுக்கு சொல்றப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவான். பிகாஸ் பாக்டீரியா இஸ் அ பிரிமிட்டிவ் ஆர்கானிசம். பாக்டீரியா என்பது ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு உயிரி. சம்திங் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர். ஒரு பாக்டீரியாவிலிருந்து ஏதோ ஒன்று மற்றொரு பாக்டீரியத்திற்கு செல்கிறது. அதனால அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சில பேர் சொல்லுவா. ஆனா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்ல. வை? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா 3 கண்டிஷன் இருக்கணும். கேமெட்டிக் ஃபியூஷன், கேமெட்டுகள் இணைய வேண்டும். பாக்டீரியால இணையாது. ஜைகோட் should be formed, ஜைகோட் ஃபார்ம் ஆனும், ஃபார்ம் ஆகாது. மியோசிஸ் நடக்கணும், மியோசிஸ் should take place, மியோசிஸ் நடக்காது. the cell number should be increased, செல் எண்ணிக்கையானது அதிகரிக்க வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்ல செல் எண்ணிக்கையை அதிகரிக்காது. அதனால பாக்டீரியால நடக்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அல்ல. ஒன்லி ஜீன் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் பாக்டீரியா ஒரு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் பாக்டீரியா. அதை 3ஆ பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் கான்ஜுகேஷன், இணைவு. செகண்ட் இஸ் டிரான்ஸ்டக்ஷன், மரபணு ஊடுகடத்தல், மரபணு ஊடுகடத்தல். தேர்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மரபணு மாற்றம் அப்படின்னு 3 இருக்கு. Transfer of genetic material takes place from one bacterium to the other through a tube. We are calling it as conjugation. ஒரு பாக்டீரியாவிலிருந்து மரபு பொருளானது மற்றொரு பாக்டீரியாவிற்கு குழாயின் மூலமாக சென்றால் அதற்கு இணைவு என்று பெயர். Transformation of genetic material or transfer of genetic material takes place from one bacterium to the other with the help of a bacteriophage or a virus. ஒரு பாக்டீரியாவிலிருந்து மரபு பொருளானது மற்றொரு பாக்டீரியத்திற்கு பாக்டீரிய கொல்லி வைரஸ்கள் பாக்டீரிய பேஜ்களின் வழியாக சென்றால் அதற்கு டிரான்ஸ்டக்ஷன், மரபணு ஊடுகடத்தல் பேர். Here the genetic material transferred with the help of virus. வைரஸ்
வைரஸின் துணை கொண்டு மரபு பொருளானது கடத்தப்படுகிறது. இது பேர் மரபணு ஊடு கடத்தல் பேர். ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் ஜெனரலைஸ்ட், another is specialized. ஒன்று பொதுவான, இன்னொன்று சிறப்பு தன்மை வாய்ந்த. Transfer of genetic material takes place from one bacterium to the other. வைரஸ் வழியா நடக்க போகுது. If the entire genetic material is transferred from one bacterium to the other, we are calling it as generalized. பொதுவான. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு டிஎன்ஏவானது முழுமையாக கடத்தப்பட்டது என்றால் அதற்கு பொதுவான மரபணு ஊடு கடத்தல் பேர். Transfer of genetic material from one bacterium to the other, phage வழியா நடக்கிறது, வைரஸ் வழியா நடக்கிறது. அப்ப only a small portion of the DNA transferred from one bacterium to the other with the help of a phage or a virus, we are calling it as specialized. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு மரபு பொருளானது கடத்தப்படுகிறது வைரஸ்களின் துணை கொண்டு. அத்தனை டிஎன்ஏவையும் கடத்தாமல் டிஎன்ஏவின் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது சிறு பகுதி மட்டும் மற்றொரு பாக்டீரியத்திற்கு வைரஸ்களின் மூலமாக கடத்தப்பட்டது என்றால் அதற்கு சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடு கடத்தல் பேர். ஸோ ஒரு பாக்டீரியால இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ போறா, அப்படியே எல்லாத்தையும் வைரஸ் எடுத்துட்டு போயிடுதுன்னா அதுக்கு ஜெனரலைஸ்டு பொதுவான. கொஞ்சோண்டு எடுத்துட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷலைஸ்டு சிறப்பு வாய்ந்த. பட் டிரான்ஸ்பர்ல யாரு ஹெல்ப் பண்ணுவான்னா வைரஸ் ஹெல்ப் பண்ணுவா. இது கொழா வழியா நடக்கும். டைரக்ட் அப்டேக் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் by one bacterium from the other and the character was changed. We are calling it as a transformation. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்தின் உள்ளே டிஎன்ஏவானது மரபு பொருளானது நேரடியாக சென்று அந்த மற்றொரு பாக்டீரியத்தின் மரபு பண்பினை மாற்றிவிட்டது என்றால் அதற்கு மரபணு மாற்றம் என்று பெயர். டைரக்ட் அப்டேக் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் by one bacterium from the other and the character was changed. We are calling it as a transformation. ஒரு பாக்டீரியால இருந்து மற்றொரு பாக்டீரியாவிற்கு மரபு பொருள் நேராவே உள்ள போய் அந்த பாக்டீரியாவோட பண்பை மாத்திடுதுன்னா அதுக்கு என்ன பேர்? மரபணு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர். இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்னா இந்த கான்ஜுகேஷனை ரிப்போர்ட் பண்ணவா லெடர்பர்க் அண்ட் டாட்டம். பாக்டீரியாவில் நடைபெறும் இணைவினை முதலில் கண்டுபிடித்தவர்கள் லெடர்பர்க் மற்றும் டாட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் ஆவார்கள். Transduction in bacteria reported by Zinder and Lederberg. மரபணு ஊடுகடத்தலை பாக்டீரியாவில் கண்டுபிடித்தவர்கள் ஜிண்டர் மற்றும் லெடர்பர்க். மூணாவது transformation in bacteria first reported by Griffith. பாக்டீரியாவில் நடைபெறுகின்ற மரபணு மாற்றத்தை முதலில் கண்டுபிடித்தவர் கிரிஃபித். அதுக்கப்புறம் பிரியான்ஸ் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். இந்த பிரியான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவர் ஆல்ஃபர் எட்டால். அதுக்கப்புறமா எட்வர்டு ஜென்னர், இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை என்று அழைப்போம் நாம் தமிழிலே, இங்கிலீஷ்ல ஸ்மால் பாக்ஸ் பேர். ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன், அதாவது பெரியம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் முதலில் பயன்படுத்தியவர் எட்வர்டு ஜென்னர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர். ஸ்மால் பாக்ஸ் காஸ்ட் பை வேரியோலா வைரஸ். வேரியோலா வைரஸினால் உருவாக்கப்படுகின்ற பெரிய அம்மையை பற்றி ஒன்று நமக்கு தெரியும். அதுக்கான வேக்சினை இவர் கண்டுபிடிச்சாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டு அந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது உன்னோட என்சிஆர்டில பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல வரக்கூடியது. இங்க பாருங்க, ஏஎஃப் பிளாக்ஸ்லி, ப்ரூஸ்லி, ஜெட்லி அப்படிங்கிற மாதிரி சுண்டலி, அஞ்சலிங்கிற மாதிரி இவரோட பேர் என்னன்னா ஏஎஃப் பிளாக்ஸ்லின்னு பேர். He reported the term, coined the term heterothallism. ஹெட்டரோதாலிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தையினை முதலில் பயன்படுத்தியவர் இவர்தான். Male and the female reproductive structures are present in two different thalli. We are calling it as heterothallic or heterothallism. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரு வெவ்வேறு தாலசுகளிலே காணப்பட்டது என்றால் அந்த நிகழ்விற்கு, அந்த நிலைக்கு ஹெட்டரோதாலிசம் என்று பெயர். ஸோ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். டயோஷியஸ் என்றும் அழைக்கலாம், ஈரில்லம் உடையது என்று அழைக்கலாம். In bryophytes, the male reproductive structure is said to be antheridium and female reproductive structure is said to be archegonium or oogonium. Bryophyteகளிலே ஆண் இனப்பெருக்க உறுப்பிற்கு antheridium என்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பிற்கு archegonium அல்லது oogonium என்று பெயர். Antheridia and archegonia are present in two different thalli. We are calling it as heterothallic. Antheridiumum archegoniumum இரு வெவ்வேறு தாலசுகளிலே காணப்பட்டது என்றால் அதற்கு heterothallic or dioecious என்று பெயர். அடுத்தது முக்கியம், சாஃபர்மேன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், சாஃபர்மேன் மோரிஸ் அப்படின்னு பேர்.
இந்த சாஃபர்மேன் மோரிஸ் அப்படிங்கிறவர் சார் காயின்ட் த டேர்ம் சைனோபேஜஸ். சைனோபேஜ் என்று அழைக்கப்படுகின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் சாஃபர்மேன் அண்ட் மோரிஸ். ரெண்டு பேர், சாஃபர்மேன் மோரிஸ் அல்ல, சாஃபர்மேன் அண்ட் மோரிஸ். சைனோபேஜஸ், the viruses infecting the blue green algae or cyanobacteria. நீலப்பச்சை பாசிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு சைனோபேஜ்கள் என்று பெயர். ஃபேஜ்னா வைரஸ், இது சைனோனா சைனோபாக்டீரியம். அதை இந்த இடத்துல ஞாபகம். தென் ராண்டல் இட்டால், ராண்டல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவனோட கூட்டாளியும் coined the term virusoids. Virion, prion, viroids, this is virusoids. Virusoids அப்படின்னா small circular DNA is said to be virusoids. சிறிய வட்ட வடிவ DNA இல்ல RNA, small circular RNA not DNA. மிகச்சிறிய வட்ட வடிவ RNA விற்கு virusoids என்று பெயர். It depends the viruses for replication. இது எண்ணிக்கையில் அதிகரிப்பதற்கு, இரட்டிப்படைவதற்கு வைரஸினை சார்ந்திருக்கும். இது ஞாபகம். Next is Carl Woese. The scientist Carl Woese used the term, used the system of classification, especially six kingdom system of classification. ஆறு உலக வகைப்பாட்டினை முதலில் பயன்படுத்தியவர் யார் என்றால் Carl Woese coined the term. He introduced six kingdom system of classification. ஆறு உலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கார்ல் வூஸ் அப்படின்னு ஞாபகம். பாக்டீரியா நம்ம படிச்சோம் பாருங்களேன், தட் இஸ் மொனீரா. அதை ரெண்டாவது பிரிச்சார், வேற எதுவும் இல்லை. ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா. அதுக்கப்புறம் உனக்கு யூகேரியானா புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. அதாவது மொனீராவை ரெண்டா பிரிச்ச மாதிரி வச்சுக்கோயே. மொனீரா உங்களுக்கு தெரியும், அது ஆர்கிபாக்டீரியா, the bacterium which live in extreme environmental condition. யாரும் வளர முடியாத இடத்தில் வாழக்கூடிய, யாரும் வாழ முடியாத இடத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம் ஆர்கிபாக்டீரியான்னு சொல்லுவோம். அது மாதிரி யூபாக்டீரியா, the true bacteria, உண்மையான பாக்டீரியா. and eukarya, that is eukaryote. அது எப்படி பிரிச்சாருன்னா புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஆறு வந்துருத்தா, ஆர்கிபாக்டீரியம், யூபாக்டீரியம், புரோட்டஸ்டா, ஃபங்கை பூஞ்சைகள், பிளான்டே தாவர உலகம், அனிமேலியா விலங்குலகம். ஸோ இந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜி, டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.